ஹாய்ங்க. ஒரு ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் சேர்ந்த ஒரு பாயசம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நெய்வேத்தியத்துக்கு நல்ல சிறப்பானது, ரொம்ப டேஸ்டியானது, குளிர்ச்சியானதுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. வரலட்சுமி நோம்புக்கு ட்ரை பண்ணி நோன்பை செலப்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு பாசி பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த அளவு சின்ன கப்பு, கொஞ்சம் செஞ்சாலே நிறையா இருக்கும் இது. அந்த நெய்யிலே தான் அதை நான் வாஷ் பண்ணிவிட்டு நெய்யிலே தான் வறுக்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது. இந்த பாசிப்பருப்பில் செய்கிறது க்ரீமியாக இருக்கும், திகட்டாத பாயாசம். தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறோம் இது. இது வந்து கலர் மாறாமல் நல்லா இதை வறுத்துக்கோங்க. ஒரு ஹீட் ஏறுனா போதும், ரொம்ப கலர் சேஞ்ச் ஆனால் பாயசம் கலர் மாறிடும். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த அளவுக்கு தான் நான் அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் தாங்க அதை இது பண்ணேன். இதுலேயே நான் குக்கரில் தான் வறுக்கிறேன். அதுலேயே நம்ம உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி, அது வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றி அதை நல்லா ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே இது வந்து நைலான் ஜவ்வரிசிங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த ஜவ்வரிசி. அப்படியே கண்ணாடி மாதிரி கொல கொலப்பு இல்லாமல் நல்லா நீட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடுது. குட்டி குட்டியாகவும் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி பாயசத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஜவ்வரிசி பாயசத்துக்கு அந்த நைலான் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். அது 3 விசில் தாங்க. இது வேகட்டும்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில், அதுவும் எனக்கு வெந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தேங்காய் வந்து ஒரு அரை மூடிக்கு மேலே தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் ஏலக்காய் போட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுவும் பாசிப்பயிரும் நமக்கு வெந்துருச்சு. இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, இனிப்பு ஒரு வெல்லம் இனிப்பு அதிகமாக இருக்குது, இனிப்பு கம்மியாக இருக்குது. நாட்டு சர்க்கரையுமே அப்படி தாங்க, இனிப்பு வந்து கம்மியாக தான் கொடுக்குது. உங்களுக்கு தேவையான இனிப்பு போட்டுங்க. நான் இதுக்கப்புறம் பால் ஊற்றுனதுக்கப்புறமும் எனக்கு இனிப்பு பத்தலை, நான் அதுக்கப்புறம் இனிப்பு சேர்த்துக்கிட்டேன். இது வந்து சுத்தமான கல் மண் இல்லாத நாட்டு சர்க்கரைங்க, ஆர்கானிக் கடையில் கேட்டு வாங்கினது தான். அப்படி உங்களுக்கு கல் மண் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வடிகட்டி கூட ஊற்றுங்க, வெல்லம் தண்ணி வடிகட்டி கூட ஊற்றலாம். அதில் நல்லா நான் கரைச்சி விட்டுட்டு நல்லா எனக்கு பாசிப்பயிறு நல்லா எனக்கு வெந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இதுவும் நல்லா எனக்கு வெந்திருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா வெந்திருந்துச்சு. கொல கொலப்பு இல்லாமல் இருக்குது அந்த நைலான் ஜவ்வரிசி வந்து. இதையும் நான் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. சின்ன சின்ன விசேஷம், ஒரு பண்டிகை நாளில் இதை செய்யுங்க. அதுக்கப்புறம் இது வந்து திராட்சையும் முந்திரி பருப்பும் நான் நெய்யில் வறுத்து அதில் போடுறேன். எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தாங்க முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம். இதை நான் கொட்டிட்டு 2 கிளறி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. ரொம்ப சுவை தரக்கூடியது இந்த பாசிப்பருப்பு பாயாசம், ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றுறேங்க. இப்போ உங்களுக்கு இது ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஆற ஆற நல்லாவே கொஞ்சம் நேரத்துலேயே இது திக்னஸ் கொடுத்துருங்க. இது இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலேயே எனக்கு இது வந்து அப்படியே திக்னஸ் கொடுத்துருச்சு. சுவை அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இது கண்டிப்பாக பண்டிகை நாட்களில் ஒரு பாயசம் செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சு சாமி கும்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வரலட்சுமி நோம்புக்கும் இது செஞ்சு சாமிக்கு நைவேத்தியமாக செய்யுங்க. பாய்ங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.